426 விஸ்வதக்ஷிணः விஸ்வதக்ஷிணः நல்லான் 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 அப்படின்னா நல்லவர். விஸ்வஸ்மின் இஷ்ட அனிஷ்ட காரிணி சம்விசேஷண தக்ஷத இதி விஸ்வதக்ஷிணா. நல்லவருக்கும் தீயவருக்கும் வேற்றுமையின்றி நன்மையை அளிப்பவர். இவர் நல்லவரா இருந்தாலும் சரி தீயவரா இருந்தாலும் சரி அவ ரெண்டு பேருக்கும் நன்மையே செய்கிறான் பகவான். நன்மையே செய்யணும்னு தான் நினைக்கிறான். ஆனா அவன் தீமையை மட்டும்தான் செய்து அதனுடைய தண்டனையை அனுபவிக்கணும்னு சொன்னான். யாரால தடுக்க முடியும்? அபராதிகளை பொறுப்பது. யாராவது குற்றம் பண்ணினா அந்த குற்றத்தை பொறுக்கிற தன்மை இருக்கு இல்லையா? அதுக்குதான் தாட்சிண்யம்னு பேர். தாட்சிண்யம் அப்படின்னு பேர். தாட்சிண்யம். சில பேரை பார்த்து சொல்றோம் அவருக்கு தயவு தாட்சிண்யம்லாம் எதுவுமே கிடையாதா சொல்றோமா இல்லையா? அடியனை பார்த்து ஒருத்தர் சொன்னார், சுவாமி நீங்க தான் கொஞ்சம் தயவு தாட்சண்யம்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே புரியல. தயவு தாட்சண்யம் பார்த்துட்டு இருக்கீங்க. தாட்சண்யம் அப்படின்னா மற்றவருடைய குற்றத்தை பார்க்காமல் இருப்பது. விஸ்வதக்ஷிணா, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய குற்றத்தையும் பகவான் பார்ப்பதில்லை. அவர்களை திருத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருக்கான். வகுப்பறையில 50 பேர் படிக்கிறார். வாத்தியார் எல்லாருக்கும் ஒரே பாடத்தை தானே சொல்றார். வாத்தியாருக்கு இவன் மட்டும் நன்னா மார்க் வாங்கணும், இவன் மார்க் வாங்கக்கூடாது, மதிப்பெண்ணை பெறக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடைய உபதேசம் பண்றார் இல்லையே. ஒரே பாடத்தை தானே எல்லாருக்கும் சொல்றார். ஒரே அளவு, ஒரே நேரம். அளவுன்னா நேரம். அவருக்கும் 1 மணி நேரம் தானே சொல்றார். அப்போ பாடம் ஒரே பாடம் தான். சொல்லிக் கொடுக்கிற நேரமும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒரே அளவு தான். சொல்லிக் கொடுக்கிற வாத்தியாரும் ஒருத்தர் தான். இப்போ அத போல பகவான் பொது காரணமாக இருக்கிறான். எல்லாருக்கும் நன்மையை போதிக்கிறான். ஆனா ஒருத்தர் 100 எடுக்கிறார் அடிய நாட்டம், ஒருத்தர் முட்டை வாங்குறார், 0 வாங்குறார். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 100 வாங்கினவர் அவர் வீட்டுல போய் அதை திரும்ப படிச்சு பார்த்தார். வாத்தியார் சொன்னதை அப்படியே கேட்டு ஹோம்ஒர்க்கை போட்டு வந்தார். ஒருத்தர் போட்டு வரல, வீட்டுல போய் திரும்ப படிச்சு பார்க்கல. அப்ப ஒருத்தர் 80 மதிப்பெண் வாங்குறதுக்கும் ஒருத்தர் 10 மதிப்பெண் வாங்குறதுக்கும் எது காரணம்? அது ரொம்ப கஷ்டமான பாடம். 2 பேருக்கும் ஒரே பாடம் தானே இருக்கு. அவர் சரியாவே சொல்லிக் கொடுக்கல. 2 பேருக்கும் ஒரே வாத்தியார் தானே சொல்லிக் கொடுத்தாரு. நேரமே போதல. 2 பேருக்கும் ஒரே 2.5 மணி நேரம் தானே. அப்படின்னா இதெல்லாம் காரணம் கிடையாது. என்ன காரணம்னா நாம வீட்டுல போய் திரும்ப படிச்சோம், அதுல ஈடுபாடு இருக்கு, இவனுக்கு ஈடுபாடு இல்லை. அதே போலதான் பகவான் பொது காரணமாக இருக்கிறான். எல்லாருக்கும் தான் சாஸ்திரத்தை கொடுக்கிறான். இன்னாருக்கு மட்டும்தான். ஸ்ரீராமாயணம்ங்கிறது எல்லாருக்கும் தான். ராமாயணத்தை யார் வாங்கி படிச்சாலும் அவர்களுக்கு பாபம்ங்கிறது விலகும். கடையில விற்கிறவா இன்னாருக்கு தான் விற்பேன், இன்னாருக்கு விற்க மாட்டேன்னு சொல்றாளா? இல்லையே. அதனால விஸ்வதக்ஷிணா நல்லான், நல்லவருக்கும் தீயவருக்கும் எல்லோருக்கும் வேற்றுமையின்றி நன்மையை அளிப்பவன், நன்மையை செய்பவன். அபராதிகளை பொறுப்பது தாட்சிண்யம். அபராதிகளை பொறுப்பது தாட்சிண்யம். தபச்சோர க்ஷயம் கிருத்வா விஜேத்யः பிருத்திவீம் இமாம் வாஜ்மேதே மகாயஜ்ஞே விதிவது கல்பயிஷ்யதி. மகாபாரதத்துல வரக்கூடிய ஸ்லோகம். கொள்ளையர்கள் அழித்துவிட்டு உலகத்தை அஸ்வமேத யாகத்தில் பிராமணருக்கு தட்சிணையாக தருபவன். எல்லோருக்கும் நன்மையை செய்கிறான் பகவான். விஸ்வதக்ஷிணா, பகவான் அத்தனை பேரையும் ஜெயித்து கல்கி பகவானிடத்துல ராஜ்யம் மொத்தமும் வந்துடும். அதுக்கப்புறம் அதை பார்த்து யாருக்கு இந்த ராஜ்யத்தை பிரித்து கொடுப்பது, யாரிடத்துல தர்ம புத்தி நிலைத்திருக்கிறதோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை பிரித்து கொடுப்போம்.
யாரிடத்துல தர்ம புத்தி நிலைத்திருக்கிறதோ அவர்களிடத்துல அதை பிரித்து கொடுக்கிறான். அதனால நல்லான். ராமானுஜருடைய சீடர்களுக்குள்ள ஒருத்தருக்கு நல்லான் அப்படின்னு பேர். அவருக்கு இயற்பெயர் என்னன்னா சக்கரவர்த்தி அப்படின்னு பேர். காவேரி கரையில ஒரு கிராமத்துல அவர் வாழ்ந்து வந்தார். அப்போ ஒரு நாள் காவேரியில நீராடணும்னு வந்தார். அப்போ ஒரு சவம் அங்க ஒதுங்கியது, ஒரு பிணம் கிடந்தது. இவரும் அந்தணர். ஆனா அந்த பிணத்தினுடைய தோல்ல, அந்த பிணத்தின் இடத்துல பூணுவல் இல்லை, யஜ்ஞோபவீனம் இல்லை. அப்போ இறந்து போனது யாரு? அந்தணர் அல்லாதவர் அப்படின்னு தானே தெரியறது. ஆனா அவருடைய தோல்ல சங்க முத்திரை சக்கர முத்திரை இருந்தது. தோல்ல சங்க சக்கர முத்திரை இருந்ததுன்னா அவர் வைஷ்ணவர், பகவானுடைய அடியவர், விஷ்ணு பக்தி உடையவர், சரணாகதி செய்தவர், ஆச்சாரிய சம்பந்தம் உடையவர், ராமானுஜ சம்பந்தம் உடையவர். அதனால இந்த சக்கரவர்த்தி பார்த்து, இவர் அந்தணர் அல்லாதவராய் இருந்தாலும் ராமானுஜருடைய அடியவர், ஆச்சாரிய சம்பந்தம் உடையவர், அதனால நாமே இவருக்கு அநாத பிரேத சம்ஸ்காரத்தை செய்து விடுவோம்னு சம்ஸ்காரம் பண்ணிட்டார். ஆனா அந்த கிராமத்துல இருக்கிறவாள்லாம் அந்தணர்களுக்கெல்லாம் அந்தணர் அல்லாதவரான ஒருவருக்கு இவர் சம்ஸ்காரம் பண்ணிட்டாரே, அதனால இவரை இனிமே அக்ரஹாரத்துக்குள்ள சேர்த்துக்க கூடாதுன்னு அக்ரஹாரத்தை விட்டு வெளியில வச்சுட்டார். நீர் இனிமே எங்களோட பழகக்கூடாது, கலந்து எங்களோட சேரக்கூடாதுன்னு தள்ளி வச்சுட்டார். இவா எல்லாரும் ஒரு முறை ரங்கநாதனை சேவிக்கணும்னு போறான். காவேரி கரையில இருந்து வண்டி வச்சுட்டு, மாட்டு வண்டியிலையோ குதிரை வண்டியிலையோ ஜக்கா வண்டியிலையோ அதுல போறா. ரங்கநாதனை சேவிக்கணும்னு போறா. எல்லாரும் உட்கார்ந்துட்டா ரங்கநாதன் வெள்ளமா கேட்கணும். வடக்கு தெருவில் இருக்கிறவர் வந்துட்டு தெற்கு தெரு, சன்னதி தெரு, மேற்கு தெரு எல்லாரும் வந்திருக்கீங்களே, சக்கரவர்த்தி எங்கே கேட்டார். உடனே அவள்லாம் பார்த்து, சுவாமி அவர் பொல்லாதவர், அவரெல்லாம் நாங்க கூட்டிட்டு வரல, அவரை நாங்க சேர்த்துக்க மாட்டோம், அவர் பொல்லாதவர் சொன்ன உடனே ரங்கநாதன் பார்த்து, உமக்கு பொல்லான் எமக்கு நல்லான், அவரை கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு எல்லாம் நான் அனுகிரகம் பண்றேன், இல்லைன்னா உங்களை எல்லாம் தண்டித்து விடுவேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த க்ஷணம் அவர்கள் அத்தனை பேரும் சென்று, உங்களுடைய உயர்ந்த குணத்தை நாங்க தெரிஞ்சுக்காம வெறும் வர்ணாசிரம தர்மத்தை மட்டும் பார்த்து உண்மை நாங்கள் தள்ளி வைத்தோம், உங்களிடத்துல அபராதம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், எங்களை மன்னித்தருட வேணும்னு அவரிடத்துல மன்னிப்பு கோரி, அதுக்கப்புறம் அவரை அழைச்சிட்டு வந்து அவரை முன்னிறுத்தி அதுக்கப்புறம் இவாள்லாம் ரங்கநாதனுடைய அனுகிரகத்தை பெற்றார்கள். அதனால அந்த சக்கரவர்த்தியினுடைய பெயர்ங்கிறது நல்லான் சக்கரவர்த்தி அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. இன்னைக்கும் அந்த நல்லான் சக்கரவர்த்தியினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் பல இடங்களிலே வாழ்ந்து வருகிறார்கள். விஸ்வதட்சிணா நல்லான். அடுத்து 427 விஸ்தாரா. விஸ்தாரா அப்படின்னா பரவச் செய்பவன். பரவச் செய்பவன் எதை பரவச் செய்கிறான் அப்படின்னா வேத விதிகளை பரவச் செய்கிறான். விஸ்தாரா கலி பிரபல சம்ஹாரேன கிருதம் பிரவர்த்தயதோஸ்மாத் வேத மரியாதா பிரமதே இது விஸ்தாரா. கல்கி அவதாரம் பண்ணின எம்பெருமான் அப்படியே தன்னுடைய வாழை அப்படியே நீட்டுவான். அந்த வாழல இருந்து வரக்கூடிய வாசனைய யார் நுகருகிறார்களோ அப்பவே அவர்களுக்கு தர்ம புத்தி அப்படிங்கிறது உண்டாகிவிடும். அதுல இருந்து கலியுகம்ங்கிறது மாறி கிருதயுகம்ங்கிறது உண்டாகிவிடும். அதனால வேத மார்க்கத்தை நிலைநிறுத்துகிறான் பகவான். அப்ப அவர்களுக்கு வேத தர்மங்களை உபதேசம் பண்றான். அப்ப அவனுடைய உபதேசத்தை கேட்டவர்கள் அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு உபதேசம் செய்து இப்படி கிருதயுகத்துல இருப்பவர்கள்
வேதத்தை அறிந்து அவர்களுக்கு அப்புறம் துவாபரயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இன்னி வரைக்கும் நமக்கு வேத தர்மங்கள்னா உலகத்துல பரவி இருக்குன்னா அதற்கு பகவான் தான் காரணம். அவன் தான் வேதத்தை உபதேசம் பண்ணுகிறான். அதனால விஸ்தார பரவச் செய்பவன். கலி பிரபல சம்ஹாரேன கிருதம் பிரவர்த்தயதோ அஸ்மாது வேத மரியாதா பிரமதேதி விஸ்தாரா. கலியை அழித்து கலியினுடைய கோலாகலத்தை போக்கி வர்ணாசிரம தர்மத்தை நிலைநிறுத்து கிருத்தயுகத்தை உண்டாக்கி. கிருத்தயுகத்தை உண்டாக்குகிறான்னா கிருத்தயுகத்துல என்னென்ன தர்மம் இருக்குமோ அது எல்லாத்தையும் மறுபடியும் நிலைநிறுத்துகிறான். வேத விதிகளை பரவச் செய்பவன். மேல கிருத்தயுகம் வருபவன் காட்டுபவன். விஸ்தாரா, இதுக்கு மேல கிருத்தயுகம் உண்டாகிறது அப்படின்னு காட்டுகிறாராம். அதனால விஸ்தாரா. கலியில தர்மங்கள் எல்லாம் சுருங்கி போகும். கலியில தர்மங்கள் எல்லாம் சுருங்கி போகும். கிருத்தயுகத்துல தர்மங்கள் எல்லாம் நல்லா அபிவிருத்தி அடையும். கிணத்து தீர்த்தத்தை தான் நாம எடுத்துக்கணும். எத்தனை பேர் அதுல இப்ப கிணறு இருக்கு? எங்க போனாலும் தீர்த்தத்தை வெளியில சாப்பிடவே கூடாது. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வாட்டர் பாட்டில் எப்படி மாறி இருக்கு பாருங்க. சாப்பாடு கூட வெளியில சாப்பிடலாம், ஆனா தீர்த்தத்தை வெளியில சாப்பிடவே கூடாது. தீர்த்தங்கிறது அவ்வளவு முக்கியம். அதனாலதான் அந்த காலத்துல பெரியோர்கள்லாம் வந்தாங்கன்னா அப்படியே நதியில இருந்து குளத்துல இருந்து ஜலத்தை எடுத்து பருகுவாங்க. வண்டியில எங்கேயாவது போனோம்னா ஜலத்தை எடுத்துட்டு போவான். பார்த்திருக்கீங்களா? ஸ்ரீரங்கத்துல இருந்து நேற்று ஆச்சாரிய சுவாமி எழுதியிருந்த சமயத்துல ஒரு குடம் முழுக்க ஜலத்தை வச்சுட்டு வந்தார். ஏன்னா கிணத்து ஜலம் துவரிமான் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் கிணத்து ஜலம் கிடைக்கும். நாங்க 2 பேர் வரோம், நாங்க சாப்பிட்றதுக்கு தீர்த்தம் வேணும் அப்படின்னு குடத்துல ஜலம் எடுத்துட்டு வந்தார். VKS சுவாமி உங்க ஆச்சாரியன் இங்கிருந்து மெட்ராஸுக்கு எழுந்தருடுவர், மேலக்கோட்டைக்கு எழுந்தருடுவர். தன்னுடைய கிரகத்துல இருந்து தீர்த்தத்தை எடுத்து இறைச்சி அதை வச்சுட்டு தான் அவர் வண்டியில வருவார். அந்த தர்மம் கூட இப்ப கலியுகத்துல நாம கடைபிடிக்கலாம். டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு வந்தோம்னா நீராடணும். நீங்க எத்தனை பேர் பண்றோம்? அதனாலதான் அந்த காலத்துல முதல்ல பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் நீராடிட்டு வருவோம். இன்னைக்கு எல்லாம் மாறி போயிடுது. ஒரு தர்மமும் நாம பார்த்துட்டே போனோம்னா கலியுகத்துல எல்லாமே சுருங்கி போயிடும். தர்மங்கள் அத்தனையும் கலியுகத்துல சுருங்கி போயிடும். பத்னியை எக்காரணம் கொண்டும் விடுவது அப்படிங்கிறது கூடாது. எத்தனை டைவர்ஸ் வருது, எத்தனை டைவர்ஸ் வருது. காரணம் ஒண்ணுமே கிடையாது. வீட்டு வேலையை ஒழுங்கா பாருன்னு சொன்னாங்க, அதனால கோபம். சமையல் ஏன் சரியா இல்லை, உப்பு காரம் சரியா இல்லையே, அதனால கோபம். நீங்க பண்ணுங்களேன், அப்படியே போட்டுட்டு போயிடும். அப்ப சம்பாதிக்கிறது யாரு? நாங்க போய் சம்பாதிக்கிறோம். எங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லியிருந்தா சௌக்கியமா இருந்தது. நாங்க போய் சம்பாதிக்கணும். அப்படின்னா குழந்தைகளை எல்லாம் யார் பராமரிப்பா, பாத்துப்பா? ஆயா விட்டுருவோம். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல குணத்தை போதிப்பது யாரு? அதெல்லாம் யூடியூப் பார்த்து. செல்போன் வாங்கி கொடுத்தா பப்ஜி விளையாடும். அது எங்க இருந்து நல்ல குணம் உண்டாகும்? நன்மையை யாருக்கு செய்யும் உலகத்துல? பெரியவர்கள் வண்டியில வந்தா இடம் கொடுக்காம சிறுவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஊனமுற்றோருக்குன்னு இருக்கக்கூடிய சீட்டுல
நன்னா அலங்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவருக்கு இடம் கொடுக்காம. அப்படின்னா அவர்களுக்குன்னு வகுத்தது. ட்ரெயின்ல பெரியவர்கள் மேல ஏற முடியலன்னா நாம கொடுக்கணும். அடியனுக்கு எப்ப புக்கிங் பண்ணாலும் அடியன் லோயர் சீட் போட்டுருவேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் கேட்பா, மேல நான் ஏறி படுத்துக்கிறேன், நீங்க இதுல படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காகவே லோயர் சீட் போடுது. ஏன்னா நமக்கு மிடில் சீட்டோ அப்பர் சீட்டோ கிடைச்சதுன்னா யாரோ ஒருத்தருக்கு உதவுறதுக்கு ஒரு வழி இல்லாம போயிடுமே. அதனால லோயர் சீட்டே போட்டுருவேன். ஆனா கேட்கும்போது உடனே மேல ஏறி படுத்துக்கோங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு முதுகு வலி, 25 வயசு பிள்ளைக்கு முதுகு வலி வருமா? அப்ப 25 வயசு பிள்ளைக்கே முதுகு வலின்னா அப்ப 65ல இருக்கிறவர் அவரால் எப்படி ஏற முடியும்? இவராலேயே ஏற முடியலன்னா அப்ப அவரால் எப்படி ஏற முடியும்? முன்னாடியே புக் பண்ணிருக்கணும், கேட்டா சொல்லிக்கலாம். ஆனா அதெல்லாம் நல்ல குணம் வந்தது, அதெல்லாம் தாழ்ந்த குணம். அதனால அதை விட்டுவிட வேண்டும். பெரியவர்கள் வரும்போது அப்படியே வழிவிடணும். பெரியவர்கள் வரும்போது அப்படியே வழியை மறிச்சுண்டு இருப்பது. அதனால இந்த தாழ்ந்த குணங்கள், சத்தமா பேசுறது, உரக்க பேசுறது, கத்தி பேசுறது, இப்படி பேசுவது அப்படிங்கிறது கூடாது. தீய வார்த்தைகளை பேசுவது. அதனால இது சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். அதனால இந்த தர்மங்கள் எல்லாம் அப்படியே சுருங்கி கொண்டு இருக்கிறது கலியுகம். அது இருக்கக்கூடாது. அது மகான்கள் விடமாட்டார். அவர்கள் இருக்கிறது வரைக்கும் தர்மம்ங்கிறது உலகத்துல நடையாடும். அதனால அதுல கவலை இல்லை. விஸ்தாரா வரவச் செய்பவன் கலியும் கெடும் கண்டுகொள்மின் பகவத் ராமானுஜர் திருவவதாரம் செய்தார். அதுக்கப்புறம் நம்பிள்ளை திருவவதாரம் செய்தார். அதுக்கப்புறம் மணவாழ மாமனிகள் திருவவதாரம் செய்தார். காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அனங்கராச்சாரிய சுவாமி திருவவதாரம் செய்தார். புத்தூர் வக்கீல் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி திருவவதாரம் செய்தார். இப்போ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி, காளியூர் தேவராஜன் சுவாமி, திருப்புல்லாணி சுந்தரராஜன் சுவாமி, விஷ்ணுசித்தன் சுவாமி, பரதன் சுவாமி, எத்தனையோ வித்வான்கள் ஞானிகள் இன்னும் லோகத்துல வாழ்ந்து வருகிறார்கள். அதனால தர்மங்களை எல்லாம் பரவச் செய்பவர். கிருத்தைபத்துல இருக்கக்கூடிய தர்மம், அந்த ஆச்சாரம் கூட இப்ப இருக்கிறவரிடத்துல தோற்று போயிடும். அப்படி நெருப்பு அலம்பும் அந்தணர்கள் இன்னும் திருவல்லிக்கேணியிலையும் திருவரங்கத்திலேயும் காஞ்சிபுரத்திலேயும் பல இடங்கள் ஆழ்வார் திருநகரிலேயும் வாழ்ந்து வருகிறார்கள். நெருப்பு அலம்பும் அந்தணர்கள். அதனால அவ்வளவு ஆச்சார அனுஷ்டான சீலர்களாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அதனால என்னைக்கும் வேத தர்மம்ங்கிறது உலகத்துல நடையாடும். அப்பப்போ ஒரு 50 வருஷம் அப்படியே என்னவோ அழிகிற மாதிரி வரும். அதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டாம். நாம நம்முடைய கடமையை செஞ்சுட்டே இருக்கணும். எல்லாம் அந்த மதம் பரவுறதே, அவ இப்படி பண்றாளே, இவா இப்படி பண்றாளேன்னா நாம நம்ம தர்மத்தை விட்டதுனால தானே அதெல்லாம் பரவுறது. நாம நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பேரன் பேட்டிகளுக்கும் அதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா அந்த தர்மம் எப்படி மாறும்? அதனால ஒரு சக்கரம் அப்படின்னு சுத்தின்னு இருக்குன்னா நாம என்ன பண்ணணும்? நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம். அது சுத்தின்னு இருக்கிறத நாம இன்னொரு சுத்தி விட்டுட்டு நாம வந்துடணும். அவ்வளவுதான். அது ஒரு சுத்தி வர்றதுக்கு 25 வருஷம் ஆகும். அப்புறம் நம்ம பிள்ளை அவரு ஒரு சுத்தி விட்டுட்டு போவார். தர்ம சக்கரம் இப்படியே சுத்திட்டே இருக்கும். அதனால விஸ்தாரா கலியில் தர்மங்கள் சுருங்கும். ஹிருதயத்துல தர்மம்ங்கிறது அபிவிருத்தி அடையும். கலியும் கெடும் கண்டுகொள்வின் கடல் மன்னன் பூதங்கள் மண்ணை மலிய புகுந்து செய்வாடி ஆடி விழுதரக கண்டோம். திரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய இதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக அப்படின்னு தெரிவித்தார். விஸ்தாரா வரவன் செய்பவன் 45வது ஸ்லோகம் வரை பார்த்திருக்கிறோம். 46வது ஸ்லோகம் விஸ்தாரஸ்தாவரஸ்தானுகு பிரமாணம் பீஜமவ்யயம் அர்த்தோ நர்த்தோ மகாகோஷோ மகாபோகோ மகாதனः விஸ்தாரஸ்தாவரஸ்தானுகு பிரமாணம் பீஜமவ்யயம் அர்த்தோ நர்த்தோ மகாகோஷோ மகாபோகோ மகாதனः.
45வது ஸ்லோகம் வரை பார்த்திருக்கிறோம். 46வது ஸ்லோகத்தை தொட்டு விட்டு இருக்கிறோம். 427 பார்த்திருக்கிறோம். 428 மேல இருக்கக்கூடிய திருநாமங்களை நாளைய தினம் நாமும் பார்ப்போம். எல்லோரும் எழுந்தருள வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். பராசர பட்டர் திருவடிகளே சரணம். ஏவம் தர்மே ஸ்தாவரி கிருதே சமே ஸ்தாஸ்யதீதி ஸ்தாவரஸ்தானம். வன்மையுடைய அரக்கர் அசுரரை மாழப்படை பொருத நன்மையுடையவன் பிரமேயம் தான பகவான் பார்த்தோம். இப்போ பிரமாணமாகவும் பகவானே இருக்கான்.